செய்ய இன்னொரு அற்புதம் செஞ்சிருக்காரு நம்ம. இப்போ என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா, 12 வருஷமா ஒரே இடத்துல படுத்திருந்த அம்மா தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் வைத்திருக்கு செலவழிச்சு டாக்டர்கிட்ட போய் என்னென்னமோ பண்ணியும் சுகமாக்கப்பட முடியாம ஒரே இடத்துல சொந்தக்காரங்கெல்லாம் கைவிட்டாங்க. இந்த அம்மா அவ்வளவுதான்னு. அப்படிப்பட்ட ஒரு அம்மா இயேசு வராருன்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு எப்படியாவது ஓடணும்னு சொல்லி ஓடி போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க பாருங்களேன், சுகமாயிட்டாங்கன்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது மீண்டுமா இந்த பர்த்திமேயன்கிற கூட இயேசு என்கிற நாமத்தை அவன் காதால கேட்கறான். சொல்லுங்க, அவனை கண்ணால் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. இப்போ இவன் நினைச்சது, இவனுடைய காரியம் என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பிச்சை எடுத்து முடிஞ்சிடும், மற்றவங்களை போல என்னால் இந்த உலகத்தை பார்க்க முடியாது, சந்தோஷப்பட முடியாது, மற்றவங்களை போல நானும் நிம்மதியாக இருக்க முடியாது, யார் செஞ்ச பாவம்னு தெரியல, நான் என்ன பண்ணிட்டேன், குருடனா பறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை அற்றிருந்த இந்த மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படும் போது ஒரு நம்பிக்கை துளிர்க்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அவன் சொல்லுவான், ஒருவேளை உங்களால எதுவும் செய்ய முடியாது, நீங்க அவ்வளவுதான், நீங்க எதுக்கும் லாக் இல்லை, நீங்க வேஸ்ட்னு சொல்லி உங்களை குழியை தோண்டி உள்ள போட்டு புதைச்சிருக்கலாம், யோசேப்பை குழியில தூக்கி போட்டிருக்கலாம். ஆனா தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா எத்தனை பேர் குழியில போட்டாலும் எவ்வளவு மண்ணம் போட்டு மூடினாலும் அந்த மண்ணை எல்லாம் வெடித்து தரிசனம் வெளியே வரும். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டுதாமே. எப்படி சொல்ற, எவன் குழியில போட்டானோ அவனே வந்து தூக்குவான். ஆமென். இப்ப நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இயேசு என்கிற பெயரை கேட்க 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 உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிக்கிறது. எனக்கும் இந்த இயேசு அற்புதம் செஞ்சிருவாரோ யாருக்கு தெரியும்ல. அடுத்த நாள் இன்னொருத்த ஓடி வந்து சொல்றான், 38 வருஷமா ஒரே இடத்துல படுத்திருந்த ஒரு மனுஷன் இருக்கா இல்லையா, பெதஸ்தா குளத்து பக்கத்துல, அவனை தேடி அவங்க அப்பா அம்மா போகல, சொந்தக்காரங்க போகல, சாப்பிட்டு கூட யாரும் இல்லை. ஆனா அவனை தேடி இந்த இயேசு போயிருக்காரமேப்பா. இதெல்லாம் எங்க நடக்குது அப்படின்னா யாருக்கெல்லாம் புரியுது, இதெல்லாம் இந்த பிச்சை கேட்கிற இடத்துல, பர்த்திமேயர் உட்காந்து பிச்சை கேட்கிற இடத்துல நண்பர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவனை தேடி இயேசு போயிட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்னாரு. 38 வருஷமா நடக்க முடியாதவன் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையில, இதையும் இந்த பர்த்திமேயு காதால தான் கேட்கிறான், ஆனா கண்ணால பார்க்க முடியல. ஆமென். அடுத்த நாள் ஓடி வந்து ஒருத்தர் சொல்றான், ஏசப்பா ஒரு பிறவி குருடனை எச்சி துப்பி சேறு உண்டாக்கி கண்ணுல பூசினாராம், இது வரைக்கும் பார்க்காதவன் பார்வை அடைந்து விட்டான்னு கேட்கும் பொழுது இவனுக்கு பயங்கர நம்பிக்கை. அவனை பார்க்க வைக்க முடியும்னா இந்த இயேசுவால என்னையும் பார்க்க வைக்க முடியும், வாழ வைக்க முடியும். அவனை உயர்த்தி வைக்க முடியும்னா இந்த இயேசுவால என்னையும், அவன் கண்களை திறக்க முடியும்னா, அவனை இந்த உலகத்தை பார்க்க வைக்க முடியும்னா இந்த இயேசுவால என் கண்ணையும் திறக்க முடியும், நானே இந்த உலகத்தை பார்க்க முடியும் இந்த இயேசுவால என்கிற நம்பிக்கை இவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, துளிர்க்க ஆரம்பிச்சு. என்னன்னா ஏசு எங்க இருக்காரு இவனுக்கு தெரியாது, என்ன இவன் குருடன், இவனுக்கு உதவி செய்யறதுக்கும் ஒருத்தர் இல்லை, இவனால கேட்க மட்டும்தான் முடியும், ஆனா பார்க்க முடியாது. ஆமென். நம்முடைய நிலைமை கூட அப்படித்தானே, பல அற்புதங்களை, பல வாக்குத்தத்தங்களை, பல வசனங்களை நம்ம காதால மட்டும்தான் கேட்கிறோம், ஆனா கண்ணால பார்க்க முடியல. ஆமா தானே, எத்தனை பேர் சொல்ல முடியல. நான் நம்புறேன் இந்த வருஷம் நீ காதால கேட்டது எல்லாவற்றையும் உன் கண்களால பார்க்கிற வருஷம் மாறும்.